நீங்களும் நானும் கூட நமக்குள்ளே படிக்கின்ற படிப்பு தான் சிறந்த படிப்பு. எங்கே படிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் சொல்லுவார், சிற்சபையில் படித்தேன்னு எழுதுவார். சிற்சபை என்பது 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கு பக்கம் மேலே உச்சி கீழே தொட்டு காட்ட முடியாத இடம். அந்த இடம் எவ்வாறு படிப்பது? அங்கே நம்முடைய 5 புலன்களும் நாம் எழுந்ததும் வெளியே சென்று விடும். காலையில் நாம் எழுந்ததும் கண் வழியாக இந்த உலகத்தை பார்க்குறோம், காது வழியாக கேட்குறோம், மூக்கு வழியாக முகர்வோம், வாய் வழியாக டீ காஃபி, ஒரு தொடு உணர்வு இருக்குது. இது சூடாக குளிர்ச்சியாக, இந்த 5 புலன்களோடும் காலையிலேருந்து இரவு 12, 1 இந்த உடலை என்ன செய்கிறோம்? கிடத்துறோம். கிடத்தின பிறகு என்ன ஆகும்? கண்ணை மூடிக்கிறோம், காது கேட்காம போகுது. ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் யார் அதையெல்லாம் தொடர்பில் இருந்தார், தொடர்பு அறுத்துக்கிறார். 5 புலன்களோடும் தொடர்பு வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம். திரும்ப 10, 11 மணிக்கு கண்களை விட்டு முதல்ல புறப்படுறார். யார்? உள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் என்னை பார்த்தது போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணை கொண்டு போய் என்ன பண்ணுவார்? இப்படி கண்ணு மேலே மேலே போகும், தலை ஆடிக்கிட்டே இருக்கும். இதை உறக்கம் வருவதற்கு ஒரு அறிகுறி. அடுத்து உறங்க போகிறோன்னு அர்த்தம். இது ஏன் நடக்குது அப்படின்ற ஆராய்ச்சிக்கு நம்ம போகல. இதுதான் தற்சோதனை, தன்னை அறிதல். நமக்கு பசி எங்கேருந்து வரும்? அறிதல். நமக்கு தூக்கம் எங்கேருந்து வரும்? அறிதல். நம்முடைய காது கேட்கிறதே, எவ்வாறு கேட்கிறது? நம்முடைய உடலிலே 5 புலன்களையும் அறிந்து கொள்கிற அறிவு தான் அறிவு. அதன் பிறகு தன்னை அறிந்து கொள்கிறான். இந்த 5க்கு மேலே இருக்கின்ற 6வது ஒன்று, அதை அறிவது தான் அறிவு. அதை அறிவாலே அடைதல்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். இந்த 5 புலன்களுடைய அறிவை அறிந்து கொள்வதே நம்மளுக்கு பெரிய விஷயம். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதின பெருமானார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு சொன்னார். ஜீவர்களுக்கு உணவு கொடுக்க சொன்னார். கொடுத்தவரும் மரணமில்லா பெருவாழ்வு அடையவில்லை, வாங்கி சாப்பிட்டவரும் மரணமில்லா பெருவாழ்வு அடையவில்லை. என்ன காரணம்? சோறு போடுவது மட்டும்தான் சாகா கல்விக்கு ஏதுவா? எழுதியிருக்கிறார். ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாமல் இருப்பார்களேயானால் அவர்கள் மேல் வீட்டின் சென்று அந்த திறவுகோல் இல்லாது திரும்புவார்கள் எழுதுகிறார். ஆக இதை எளிய வகையில் நம்ம புரிந்து கொள்ளாமல், நமக்கும் இந்த உடல் எடுத்து வந்த ஜீவன் ஒன்று இருக்குது, நமக்கும் ஆன்மா இருக்குது, நமக்கும் உடல் இருக்குது, உயிர் இருக்குது. நம்முடைய ஜீவனுக்கு நம்ம என்ன செய்துக்கிட்டோம்? மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பொழுது விடிஞ்சு பொழுது